ஜெபம் என்பது அவரோடு பேசுவது, அவரோடு உறவாடுவது. அவர் நம்மோடு பேசுவார் வேதத்தை கொண்டு. நாம் ஜெபத்தில் அவரோடு பேசி, என்னத பேசுகிறோம்? குறைகளை சொல்லுகிறோம், குற்றங்களை சொல்லுகிறோம், நம்ம தேவைகளை கேட்கிறோம், நமக்கு பாதுகாப்பை கேட்கிறோம், முகத்தை பார்த்து கேட்கிறோம். அப்பா எங்களுக்கு இதை செய்யுங்க, இதை தாங்க, இதை பாருங்க என்று சொல்லி. சில வேளைகளிலே அவரோடு உறவாடுகிற ஐக்கியம் இன்பமாய் உறவாடுகிறோம், ஒரு பிரியமாய் உறவாடுகிறோம், ஒரு பாசத்தோடு நேசத்தோடு அவரோடு பேசுகிறோம். அப்பா நீங்க பெரியவ, நீங்க நல்லவ, நீ பரிசுத்த, நீ உன்னத, நீ உயர்ந்தவர் என்று சொல்லி பல காரியங்களை அவரோடு உறவாட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பேரும் ஜெபம் தான். இந்த உறவாடலை ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு உறவாடுகிற அந்த நேரத்தை இழந்து விடுகிறாங்க. பாவம் செய்து விழுந்து போன ஒரு சூழ்நிலையாய் மாறி போகிறது. அவரிடத்தில் எப்படி சுதந்திரமாய் ஒரு இன்பமாக, ஒரு நண்பனாக, ஒரு படைப்பாராக, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக எப்படி ஆதாம் ஏவாளும் தேவனோடு உறவாடுங்களோ அந்த உறவின் ஐக்கியத்தை இழந்து விடும் பொழுது பாவம் ஒரு மத்தியத்துல வந்ததுங்க. அந்த ஐக்கியத்தின் பேர் என்னென்று சொன்னால் ஜெபம் என்று நாம் சொல்லக்கூடும். ஜெபம் தான் அதுக்கு வார்த்தை, சரியான வார்த்தை. இந்த ஐக்கியத்தை இழந்து போன பிறகு ஏசு ராஜா பிறகு உலகத்தில் வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது வாழ்நாளெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் ஜெபம், 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 ஜெபம் தான். கிறிஸ்துவ மார்க்கத்தில் எத்தனையோ பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஜெபம் என்று சொன்னாலே பிடிக்கவே பிடிக்காது. நல்லா பாடுவாங்க, நல்ல மியூசிக் வாசிக்குவாங்க, அங்கே ஊழியம் செய்வது, இங்கே ஓடுவது, இங்கே நடப்பது, அங்கே என்று சொல்லி பல காரியங்களையும் செய்வாங்க. ஆனா ஜெபம் வரும் பொழுது அது 5 நிமிடத்துக்கு மேல போகாது. 5 நிமிடத்துக்கு மேல அவங்களால ஜெபிக்க முடியாது. அதனால இயேசு ராஜா பிறகு பிறகு மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் நம்மளை வலியுறுத்தி நமக்கு ஞாபகம் கொடுத்து நம்மை ஊக்கமளிக்கிற ஒரே வார்த்தை என்று சொன்னால் ஜெபம். இயேசு ராஜா சிலுவைக்கு கொண்டு செல்லப்படுகிறதுக்கு முன்பதாக அவர் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார், எப்படி அவர் ஜெபம் பண்ணினார் என்ற காரியத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் 14:26 சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஏசு ராஜா முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுங்களா? பாட்டை பாடுகிறார். அதுவும் என்ன பாடல் என்று சொன்னால், தன்னை காப்பாற்றும் பிதாவே நான் சிலுவையில மறிக்க போகிறேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பு பாடல் அல்ல, அல்லது விண்ணப்பன் பாடல் அல்ல. என்னை காத்துக்கொள்ளும், என்னை தப்புவியும், என்னை பாதுகாப்பும், நீரே என் மீட்பர் என்று சொல்லி விண்ணப்பத்தின் ஜெபத்தை ஜெபிக்கவில்லை அல்லது பாடவில்லை இயேசு ராஜா. அவர் முதலாவது என்ன பாட்டு என்றால் ஸ்தோத்திர பாட்டு. கொடுத்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் செய்கிறார். எப்படி நான் மறிக்க போகிறேன், சிலுவையில எப்படி தொங்க போகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறாருங்க. சகோதரியே, சகோதரனே, நீங்களும் நானும் ஒரு துன்பத்தில் அகப்படுகிறோம், துயரத்தில் அகப்படுகிறோம், ஒரு அவமானத்தில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ள போகிறோம். செய்யாத குற்றத்துக்கு உங்களையும் என்னையும் பலியா நிக்க வைக்க போகிறாங்க என்று சொன்னால், நீங்கள் பாடுகிற பாட்டு, நான் பாடுகிற பாட்டு என்னவா இருக்கும் என்று சொன்னால், என்னை காப்பாற்றுமையா, மனம் இறங்குமையா, மனதிருகிற தெய்வமே இயேசு ராஜா அப்படின்னு சொல்லிதான் நம்ம போராடி பாடுவோம். அப்பா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நடுக்கமா இருக்கு, ஐயோ என்னை காப்பாத்து காப்பாத்து. புக்ல இருக்கிற எல்லா ரட்சிப்பின் பாடலையும் காப்பாற்றுகிற பாடலையும் பாடி முடிச்சிருவோம். ஒரே நடுக்கமா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா இயேசு ராஜா ஸ்தோத்திர பாட்டை எடுக்கிறார். நீ பெரியவ, நீ நல்லவ, நீ உயர்ந்தவ, நீ மகாரட்சக, நீரே மையான தேவன் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிற பாடலை பாடுகிறார். அதுக்காக காலையில வந்த உடனே நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வைக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். யோசித்து பாருங்க, ஒரு துன்பம் உச்சியில போகும் பொழுது நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ஒரு வேதனை பிடியில் இருக்கும் பொழுது மகிமைப்படுத்த கூடுமா? நடுக்கமும் திகிலும் வியாகுலும் என்னை பிடிக்க போகிறது, மகிமைப்படுத்த கூடுமா? முடியவே முடியாது சகோதரிகளே. அப்படியான ஒரு கொடூரத்தின் பாதையில பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கூட அவர் ஸ்தோத்திர பாட்டை, பிதாவை உயர்த்துகிற பாட்டிலும் துதிக்கிற பாட்டிலும் அவர் என்றுமே குறைவுபடாத தேவனாய் இருக்கிறார். முதலாவது நீ என்ன செய், ஸ்தோத்திர பலி இடுகிறத மாத்திரம் விட்டு கொடுக்காத. அது உனக்குரிய மகா வல்லமையான ஆயுதம், மகா வல்லமையான பட்டயம், மகா வல்லமையான பாத்திரம். அதை மாத்திரம் யாருக்கும் விட்டு கொடுக்கவே கொடுக்காத. உன் வாயில எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது பாடலாய் ஓடட்டும், அது துதியாய் ஓடட்டும், அது கனத்தோடு அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிக்கிற வண்ணமாய் எப்பொழுதும் பிதாவுக்கு உண்பதாக வைப்பது, கிறிஸ்து ராஜாவுக்கு உண்பதாக ஒப்பு கொடுக்குது மாத்திரம் நீ மறந்தே விடாது. அது எல்லோருக்கும் கொடுக்கப்படாதுங்க, எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா எப்படி ஸ்தோத்திரிக்கிறது சிஸ்டர், எப்படிங்க சிஸ்டர், என்ன செய்யறது தெரியாது. கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் துதி எடுக்கும் பொழுது நடுங்குகிறது என்ன சொல்றீங்களா, பாதாளமே பார்த்து உங்களை நடுங்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது.
ஒரு மனுஷன் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறான்னு சொன்னா நீங்களும் நானும் பிசாசுக்கு பயங்கரமான டேஞ்சராய் மாறி போகிறோம். நம்மளை பார்த்தாலே அவன் பயப்படுவான். துதி எடுக்கும் பொழுது சாத்தான் ஓடுவான். நீங்க ஜெபிக்க தொடுங்க பொழுது உங்க முழங்கால் ஜெபத்தை அவன் பார்க்கும் பொழுது உங்க கிட்ட வர்றதுக்கு நடுங்குவான். துன்பம் உண்டு, துயரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வியாகுலம் உண்டு, வேதனை உண்டு, எல்லாமே உண்டுங்க. ஆனா நம்ம வாயில மாத்திரம் ஸ்தோத்திரம் குறைவே படக்கூடாதுங்க. இயேசு ராஜா கடந்து போகிற பாதை பாருங்க. நினைக்கும் பொழுது நமக்கே பயம். உடலெல்லாம் கிழித்து உழவன் உலகிறதை போல மாறி போகிற காரியம் அப்படியே இயேசு ராஜா கண்களுக்கு முன்னதாக அப்படியே பிரத்யட்சமா இருக்கிறதுங்க. என்ன பாடுபட போறாரு, எப்படி பாடுபட போறாரு, நான் இப்படி எல்லாம் கடந்து போறேன். அதனாலதான் ஜெபிக்கிறாருங்க. பிதாவே இந்த பாத்திரத்தை நீங்க குடும்பமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கூட ஜெபம் பண்றாருங்க. அவ்வளவு நடுக்கம், அவ்வளவு பயம், அவ்வளவு வியாகுலம், அவ்வளவு திகிலுங்க. அப்ப யோசித்து பாருங்க, அந்த சிலுவையின் பாதை எவ்வளவு கொடூரமா இருந்திருக்க கூடும். அந்த சிலுவையின் பாதைகள் எத்தனை வேதனை நிறைந்ததும், கண்ணீர் நிறைந்ததும், பயம் நிறைந்ததுமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபித்த ஜெபமானது ரத்த வேர்வை துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி. ஒரு மனிதனுக்கு அதிக பயம், அதிக வியாகுலம், அதிக திகில் உண்டாகும் பொழுதுதான் வேர்வைய ரத்தமாய் மாறக்கூடும். அப்படியாய் கொடூரத்தின் நேரத்தில் கூட முதலாவது அவர் வைத்தது என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திர பாட்டை பாடினார் அவர். அம்மா, உனக்கும் எனக்கும் மரணமே நேரிட்டாலும், எல்லாமே இழந்தாலும், எல்லாமே விட்டு கொடுத்து எதுவுமே இல்லாம தனித்து நின்றாலும் உன் வாயில ஸ்தோத்திர பாட்டை மாத்திரம் விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்களும் நானும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த துதியானது மகா வல்லமையானது, மகா மகத்துவமானது. அதை பாருங்க, இயேசு ராஜா எந்த சூழ்நிலையும் இழந்து போகவில்லை. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பம், துயரம், கண்ணீர் வந்தாலும் நம்மளால ஜெபிக்க முடியறதில்ல, துதிக்க முடியறதில்ல. அந்த துன்பத்தையே சொல்லி கொண்டிருப்போம். அந்த வேதனையை கடந்து போய்விடுவோம். அந்த வியாகுலத்தில் விழுந்து போய்விடுவோம். ஜெபித்து மீண்டும் எழும்புவதற்கு, ஜெபத்துக்காக எழும்புவதற்கு பல நாட்கள் ஆகிவிடும். சில பேருக்கு பல மாதங்கள் ஆகிவிடும். ஜெபிக்க முடியல சிஸ்டர், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கண்ணீர், என்னால ஜெபிக்க முடியல, என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க. யார் அவமானப்படுத்தினாங்க? சொந்த ஊழியக்காரை அவமானப்படுத்தினாங்க. சபையில அவமானப்படுத்தப்பட்டேன். என் ஜெப கூட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால எழும்ப முடியவில்லை. ஏதோ ஒரு தவறுக்காக இவ்வளவு பெரிய அவமானம், என் குடும்பத்தில் ஒரு தவறுக்காக இவ்வளவு பெரிய நிந்தனை, அவமானம். ஐயோ, என்னால முடியவில்லை. தன்னை அறிந்தவர்களே அவரை அவமானப்படுத்தி விட்டு போனார்கள். ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் விற்று போனான், ஒருவன் மறுதளித்து ஓடி போன, எல்லாரும் போகக்கூடிய காரியமா இருந்தாலும் ஸ்தோத்திரை மாத்திரம் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. சகோதரியே, நீயும் நானும் ஏழ்மையா இருக்கலாம். ஆனால் வாயில் இருக்கிற துதி இருக்குதுங்களே, அண்ட சராசங்களை படைத்த தேவன் கொடுத்த மகா வல்லமையான ஒரு ஈவு, ஒரு வரம். சகோதரியே, சகோதரனே, நீ துதிக்கிற துதியானது போதாது. இன்னுமாய் துதிக்க ஆரம்பித்து விடு. இன்னுமாய் மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடு. இன்னுமாய் அவரை துதிக்க அவர் அண்டையில வந்து அருகி விடுவாருங்க. ஏமா, இயேசு ராஜா துதித்தனால சிலுவை அவர் வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட்டதா? அவர் வாழ்க்கையில இருந்த துன்பம், துயரம், கண்ணீர், வியாகுலம், நிந்தனை, அவமானம், வேலி, பரியாசம் யாவும் அகற்றப்பட்டதா? இல்லைங்க. கடைசி வரைக்கும் அது நடந்தே ஆனது அவர் வாழ்க்கையில. நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு துதிக்கிறேனே, இவ்வளவு ஆராதிக்கிறேனே, இவ்வளவு மகிமைப்படுத்துகிறேனே, ஆயினுமே எனக்கு ஏன் இவைகள் நிறையிடுகிறது என்று சொல்லி. நீ துதிக்கிறது என்பது ஒரு மேன்மை. உனக்கு கொடுத்த கிரீடம் அது. உனக்கு கொடுத்த பரிசுத்த ஆசீர்வாதம், தயவு, கிருபை. ஆனால் நீ சிலுவையின் பாதையில கடந்துதான் போக வேண்டும். நீயும் நானும் சிலுவையை சுமக்கத்தான் வேண்டும். நீ துதிப்பதுனாலே, நான் துதிப்பதுனாலே சிலுவை உன்னையும் என்னை விட்டு நீங்க படலாகாது. அது சுமக்கத்தான் வேண்டும். அது ஒரு மகா 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 அழைப்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ஒன்றே ஒன்று. எனக்கு முன்பதாக சிலுவை வைத்திருக்கிறார், எனக்கு முன்பதாக பாடுகள் வைத்திருக்கிறார், எனக்கு முன்பதாக எல்லாமே வேதனை வைத்திருக்கிறார். அதற்காக நான் துதியை குறைத்துக் கொள்ள மாட்டேன். இன்னுமாய் துதிப்பேன். அதை மாத்திரம் விட்டு கொடுக்க கூடாது, எழுந்து போக கூடாது. கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், நீ கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இன்னுமாய் துதிப்பேன் ஐயா. நான் கண்ணீரின் பாதையில நடக்கும் பொழுதெல்லாம் களிப்பான நீரூற்றை அதை மாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதம்காரன் சொன்னோனமாய், நான் கண்ணீரின் பாதையில நடந்தாலும் ஐயா, துதியின் பாடலாய் மாற்றிக்கொண்டு உம்மை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த தினத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா.